கர்த்தர் நல்லவர். ஆமீன். பாருங்கள், பவுல் இப்பொழுது சொல்லுகிறார், திடமனதா இருங்க, இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஒரு விசுவாச பிள்ளை எப்பொழுதுமே தைரியம் சொல்லுகிறவங்களா இருக்கணும். அதில் சில வேளையில் சகோதரர்கள் முந்தி கொள்ளணும். உங்கள் வீட்டில் சொல்லணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அல்லேலூயா, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சகோதரிகள் சொல்லணும், தைரியமா இருங்க, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இல்லை விட்டு ஐயோ 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 என்று சொல்ற யாராவது இருக்கிறீர்களா? அழுகிற யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், திடமனதா இருங்கள். அடுத்த வசனம், ஏன் அவரால் அப்படி சொல்ல முடிந்தது என்று சொன்னால் 23 வாசிக்கிறேன். ஏனென்றால், அவரே சொல்ற, ஏனென்றால் என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார். ஐயா, பவுல் ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு போல்ட்டா சொல்றாரு? நான் தனி மனிதன் கிடையாது, என்ன ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார். என்ன ஒரு ஹெவன் ஆட்கொள்கிறது. எங்க வச்சு நான் தமஸ்குக்கு போகிற வழியில என்ன ஒருவர் ஆட்கொண்ட தொடங்கினார். அதுக்கு முன்னால வர நான் நினைக்கிறேன், அந்த இவர் எதையும் ஏவி இவருக்கு மேல எதையும் கட்டி விட்டுட்டான்னு நினைக்கிறேன். எதையோ ஏவி இவருக்கு, நம்ம ஆட்கள்லாம் சிலவங்க பயப்படுவாங்க, எதையோ ஒன்று ஏவி இந்த வீட்டுக்கு வரச்சில எதையோ ஒன்று யாரோ ஏவி விட்டுட்டாங்க போலுக்கு. அதான் வீட்டுக்குள்ள வரச்சிலே இந்த ஆள் ஒவ்வொன்னு வர்றாரு, சண்டை போடுங்க வர்றாரு, கடிக்க வர்றாரு, எதையோ ஒன்று ஏவி விட்டுட்டான் போலுக்கு அப்படின்னு நினைப்பேன். நான் நினைக்கிறேன், அதுக்கு முன்னால பவுலை ஒருவர் ஆட்கொள்றதுக்கு முன்னால இந்த யூதர்கள்லாம் சேர்ந்து இவரை ஏவி விட்டுட்டாங்க. சில ஆட்கள்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சில சகோதரிகள்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சில சகோதரர்கள்லாம் நல்லா தான் இருப்பாங்க. இதை போல வேற ஆடு கிடையாது, ஏவி விட்டுருவாங்க. நீ போய் கேட்குறியா இல்லாட்டி நான் கேட்கட்டா? அந்த ஆட்களை நினைக்கும், இவ்வளோ விட்டா வேற பிரச்சனையாரு, நீ இருமா நானே கேட்குறேன். அதனால ஒரு நாள் இந்த ஏவி விடுற வேலையை என்ன செய்யாதுங்க. யூதர்கள் பிடித்து யாரை ஏவி விட்டாங்க? சில ஆட்கள்லாம் நல்ல சபைகள், நல்ல பாவம் ஊழியங்கள் செய்வாங்க, நல்லா இருக்கும். சில ஆட்கள்லாம் சேர்ந்து ஏவி எல்லாத்தையும் சின்ன பின்ன ஆக்கி போட்டு விடுவாங்க. அதனால இந்த மனித ஏவல்களுக்கு அகப்பட்டு விடாதுங்க, நிறுத்துமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்கள், பவுல் எப்படிதான் யூதர்கள் ஏவி விட்டாங்க. அவனை ஒரு டீமா, இவங்க எங்கெல்லாம் ஜோம் பண்றாங்களோ, எங்கெல்லாம் இந்த கூட்டம் இருக்கு, அவங்களெல்லாம் போய் பிடி, அவங்களெல்லாம் அடி, அவங்களெல்லாம் கொலை செய்யணும், அவங்களெல்லாம் பிடித்துங்க எருசலேமுக்கு கொண்டு வரணும். இது பாருங்கள், போனா கர்த்தர் குறுக்கிட்டாரு. இப்போ போய் வேறொரு ஆட்கொள்ள ஆரம்பித்தார், அவர்தான் இரட்சகர். அல்லேலூயா. இப்போ சொல்ற, என்ன ஒரு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார். ஐயா, நான் இன்னைக்கு யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நான் இன்னைக்கு பிரதான ஆசாரியர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, என்னை ஒருவர் ஆட்கொள்கிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஒருக்க சொல்லுங்களேன், என்னையும் ஒருவர் ஆட்கொள்கிறார். அது யூதராஜ சிங்கம். ஓ மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் ஆட்கொள்கிறார். அல்லேலூயா. அன்பு சகோதரனே, உன்னை ஆட்கொள்கிற ஒரு சக்தி இருக்கிறது, அதான் பரிசுத்த ஆவியானுடைய சக்தி. உன்னை ஆட்கொள்கிற ஒரு பவர் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதனால எப்படியாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறணும். வாலிப பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் ஒரு கேம்ப் வைக்கிறோமோ, ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்குள்ள அவ்வளவு ஆற்றல் இருக்கம்மா. நீ ஒருவேளை 10 வயசுல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கலாம், 15 வயசுல தொடங்கலாம். நீ அடுத்தது ஒரு 80-90 வயசு வரை உன் அந்த பைபிளையும் உன்னையும் கர்த்தரையும் விட்டு பிரிக்காம காக்கிற வைராக்கியம் தான் ஆவியானுடைய வைராக்கியம். அந்த ஆவியான உனக்குள்ள அப்படி ஒரு வல்லமையை தந்துட்டே இருப்பார். எத்தனை பேர் சின்ன வயசுல இயேசுவை சேவிக்க ஆரம்பித்தவங்க, வாலிப நாட்களை இயேசுவை சேவிக்க ஆரம்பித்தவங்க, சாகிறது வரை இயேசுவுக்காக, தன் ஜீவன் தந்த இயேசுவுக்காக ஆமீன் விசுவாச வாழ்க்கையில ஆமீன் தோற்று போகாம ஓடுறாங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க. பாதியில ஓட்டத்தை முடித்தவங்க உண்டு. வெள்ளிக்கிழமை ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து தியானித்தோம். நிறைய பேர் பாதியில முடித்துட்டாங்க. ஆனா அப்படி ஓட்டத்தை நம்ம ஜெயமாய் முடியும் வரையும் ஆமீன் ஓட வைக்கிற ஒரு சக்தி, ஒரு பவர், ஒரு வல்லமை, அதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டி ஒரு விஷயம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
சில தினமும் அந்த பாஷைகளை பேசி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். தினமும் அந்த பாஷைகளை பேசணும். கொஞ்ச நேரம் உங்க சோர்வு நீங்கும், உங்களுக்குள்ள பலம் அதிகரிக்கும். பிரைஸ் காட். இந்த பகுதியை ஆமென் கண்டினியூ பண்றதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு என்ன செய்வேன், தந்தருளுவேன். அதை யோவான் 14:16 பார்க்கிறோம். நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னபடினால ஆவியானவரை குறித்து ஒரு 4 காரியத்தை சொல்லுகிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு என்ன செய்வேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த இயேசுவும் தேற்றவாளன் தான், இப்ப வேறொரு தேற்றவாளனே. அப்ப நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன கர்த்தர் வார்த்தையை தந்து நம்மளை தேற்றுகிறாரு. ரெண்டாவது தம்முடைய ஆவியை தந்து நம்மளை தேற்றுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுல ஒன்று என்ன சொன்னமா, அவர் நல்ல தேற்றவாளன். அவர் நமக்கு நல்ல உதவி செய்கிறவர், ஒரு உதவியாளர். நமக்கு சில மினிஸ்டருக்கெல்லாம் உதவியாளர்கள் இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? கலெக்டருக்கு ஒரு உதவியாளர் கூடவே இருப்பது பார்த்துருக்கிறீங்களா? இதே போல ஆமை சில ஜட்ஜுக்கு இருப்பாங்க. இதே போல ஆமை பரிசுத்த ஆவியான நல்ல உதவியாளராக கூடவே இருப்பார். சிலவங்க சொல்லுவாங்க, வேண்டாம் ஆவியானவர் நீர் ஒன்று எனக்கு உதவி செய்யாண்டா, நானே பார்த்துட்டேன். அப்படி சிலவங்க மண்டையை உடைப்பாங்க. இல்லை, அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அவர் பெஸ்ட் அட்வைசர். பரிசுத்த ஆவியானவர் பெஸ்ட் அட்வைசர். இன்னைக்கு எல்லா டாப் லெவல்ல இருக்கிற எல்லாருக்கும் கீழே நிறைய அட்வைசர் இருப்பாங்க. அவர் சிறந்த ஆலோசகர். அவர் நமக்கு பலன் தருகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தருகிறவர், பலன் தருகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். எண்ணிக்கை கடங்கா பெருமூச்சோடு நமக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் ஆறுதல் அளிக்கிறவர். ஆவியானவருக்கும் அவன் நம்மளை அப்படி கூல் பண்ணுவார், சில வேளை ஆறுதல் தருவார். நல்ல நண்பன். இதுக்கு இந்த தேற்றவாளனுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் தான், அளவிட்டால் ஒரு விளக்கம் தான், மறு பேர் தான் இது எல்லாமே. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நல்ல நம்மளை புரிந்த நண்பன். இந்த உலகத்துல நம்ம இந்த எல்லாமே ஃப்ரெண்டுன்னு சொல்லாதுங்கம்மா. இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற ஆளையும் ஃப்ரெண்டுன்னு நம்பாத, இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற ஆளையும் நண்பன் நம்பாத. டூப்ளிகேட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. இயேசு தான் ஆமென் சிறந்த நண்பர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் பெஸ்ட் நண்பர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை படுகுழிக்குள்ள இறக்குறவங்க. யோசேப்பு எப்படி படுகுழியில இறக்குனாங்களோ அதே போல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை எங்க இறக்குறவங்க, படுகுழியில இறக்குறவங்க. இயேசு ஆமென் ஆவியானவர் தான் சிறந்த நண்பர். சொல்லுங்கம்மா, யாரு சிறந்த நண்பர்? ஆவியானவர். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நண்பர்கள்னால தொலைந்த தம்பிங்க தான் நிறைய பேர், தங்கச்சிங்களும் அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ்னால தொலைஞ்ச தங்கச்சிங்க தான் நிறைய பேர். அதனால உன் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆவியானவரை நல்ல ஒரு சிநேகிதராக நீ ஏற்றுக்கொள். இப்போ பவுல் சொல்லுகிற இப்படித்தான், வேற யாரையோ என்ன ஏவி வேற யாருக்காகவோ ஓடிட்டு இருந்த என்ன ஒருவர் ஆட்கொண்டார். தமஸ்குக்கு போகிற வழியில ஒருவர் என்ன செய்தால் வந்துருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அந்த பகுதியை அப்படி தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அதனுடைய 27வது அதிகாரம் 23வது வசனத்தை சொல்லுகிறார். போதும், என்னை ஆட்கொண்டார். என்ன ஒருவர் என்ன செய்தாரு? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும், என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார்? ஆமென். அவர் யார்? அவர் யார்? அவர் யார் தெரியுமா? அவர் யாரு? இயேசு. ஆமென். என்னை யார் இப்ப ஆட்கொண்டிருக்கிறார்? இயேசு. ஆமென். அல்லேலூயா. இனி நான் வேற எதுக்கும் அடிமை கிடையாது, பாவத்துக்கு அடிமை கிடையாது, உலகத்துக்கு அடிமை கிடையாது, அசுத்தத்துக்கு அடிமை கிடையாது. இனி நான் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு. நான் ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயம். அப்ப என்ன ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை ஒருவர் என்ன செய்திருக்கிறார்? நான் ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். நான் ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார். என்னை ஆட்கொண்டவரை நானும் என்ன செய்கிறேன்? நான் சேவிக்கிறவருமான நான் ஒருத்தரை சேவிக்கிறேன். பவுல் ஒரு ஆளை சேவிக்க ஆரம்பித்தார். யோசுவா காலத்திலே சொல்கிறார், கர்த்தரை நீங்கள் சேவிக்காவிட்டால் பின்ன வேற யாரை சேவிப்பீர்கள்?
பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் வேணும். நான் கர்த்தரை தான் சேவிப்பேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கர்த்தரை தான் சேவிப்பேன். இப்போ பவுல ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறாரு. இப்போ ஆட்கொண்டவரை பவுல் பேர் என்ன செய்ய ஆரம்பித்தாரு? சேவிக்க ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் என்னன்னா பாருங்கள், நான் ஒருவரை தொழுது கொள்கிறேன், நான் ஒருவரை ஆராதிக்கிறேன், நான் ஒருவரை தினமும் பணிந்து கொள்கிறேன். தினமும் கர்த்தருக்கு முன்பாக ஒருக்கா மண்டி எடுக்கிறீங்களா? நீங்க முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் யாருக்கு முன்பாக என்று சொன்னால் வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக மண்டிட்டு இருக்கிறேன். ஜெபிக்கிற எலியா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது, யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சொல்லலாம் ஒரு வார்த்தையை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால கொஞ்ச நேரம் ஸ்டாண்டிங்ல நின்னாலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டா. கர்த்தருக்கு முன்னால கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடுகிற தேவ பிள்ளையே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்னால நீங்க மண்டியிடுகிறீங்களோ, வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சேலஞ்சா சொல்லுவோம். கர்த்தருக்கு முன்னால மண்டியிடுகிற நீயே, ஆமென், வேற எங்கேயும் கர்த்தர் உன்னை மண்டியிட என்ன செய்ய மாட்டார்? வைக்க மாட்டார். கர்த்தருக்கு முன்னால தலை குனிக்கிறியா, வேற எங்கேயும் தலை குனிய கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சிலவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா ரொம்ப விருப்பமா தேவனுடைய சமூகத்துல வந்தா கூலா சில மணி நேரம் உட்கார்றாங்கன்னு, அதுவும் ஒரு ரகசியம் தான். கர்த்தருக்கு முன்னால காத்திருக்கிற நீங்க வேற எங்கேயும் காத்திருக்க கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இப்போ பவுல் சொல்லுகிறாரு, ஆமென், என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார் ஐயா. சிலவங்களெல்லாம் முன்னால பாருங்க, இவங்க நினைச்சதே ஒன்றும் செய்ய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சதான் எல்லாம் செய்ய முடியும். இவங்க நினைச்சதே ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டில் வேற யாராவது ஒரு ஆளுடைய ஒரு ஆளுகை இருக்கும். பிரைஸ் கார்டு. இப்போ வந்து சொல்றாரு, என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், நான் ஒருவரை சேவிக்கிறேன். பிரைஸ் கார்டு. இந்த வார்த்தையை அனுபவ ரீதியாய் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என்ன ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், என்ன ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், நான் ஒருவரை சேவிக்கிறேன். குடும்பமா நாங்க சேவிக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில கப்பல்லாம் தடுமாறுற காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பெருமணி ஒன்று உண்டு. பார்த்துடுங்க, ஆவிக்குரிய பொறாமணியும் ஒன்று உண்டு. ஆவிக்குரிய பெருமணி ஒன்று உண்டு, ஆவிக்குரிய அதெல்லாம் இப்பொழுது விளக்க முடியாது. அது ஒரு நாள் சனிக்கிழமை சாயங்காலம் வேண்டாம் விளக்கலாம். அல்லேலூயா. அவைகளுக்கும் விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. இதில் இந்த ஆவிக்குரிய பெருமையில விழுந்தவங்க நிறைய பேர். நாங்க குடும்பமாய் கர்த்தருக்கு நிற்கிறோம். இல்லைங்க, கிருபைங்க. அல்லேலூயா. அல்லாவிட்டால் எலியா வந்து சொல்றா, ஏய் நான் மட்டும்தான் நிற்கிறேன், கர்த்தர் கண்ணை திறந்து காட்டி கொடுக்குறா. இல்லை, இங்க பாரு 7000 பேரை வச்சிருக்கிறேன். நிறைய பேருக்குள்ள ஆவிக்குரிய பெருமை வந்துடும். நான் என்று சொல்லி, இல்லை, நான் என்று சொல்கிறவன் என்ன செய்யாதபடி நம்ம நிற்கிறதே கிருபை. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிலவங்களுக்கு ஆவிக்குரிய பொறாமையே வந்துடும். இல்லை இல்லை இல்லை, ஆவிக்குரிய பொறாமையும் வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய பெருமையும் வந்துடக்கூடாது. அது உங்களை நிலை தடுமாற பண்ணும். அப்போ பவுல் சொல்லுகிற, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்திலே வந்தார். அப்போ பவுலும் பாருங்கள், அவ்வளவுதானோ என்று சொல்லி யோசித்த வேளையிலே ஆண்டவர் ஆமென் வார்த்தையாய் போய் அவரை தேற்றினார். அல்லேலூயா. மீண்டும் ஒருக்க கையை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே உங்க வார்த்தை மட்டும் என்னை தேற்றாதிருந்தால் நானும் பலன் குந்தி போயிருப்பேன். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நான் ஆமென் பலத்தோடு இருப்பதற்கு, திடனோடு இருப்பதற்கு காரணம் உங்க வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் 24 பவுல் சொல்லுகிற என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆமென். சில வேளையெல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கிறீங்களாமா? ஒரு தயவு உங்களை தாங்குது.
தப்பு வைக்குது, பாதுகாக்குது ஒரு தயவு. அது சில வேளையில உங்க அம்மாவுடைய கண்ணீராக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்கள் தகப்பனாருடைய முழங்காலா இருக்கலாம், உங்க தாத்தாவுடைய முழங்காலா இருக்கலாம், உங்க பாட்டியுடைய முழங்காலா இருக்கலாம். யாராவது உங்க குடும்பத்துல ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள அற்பமா நினைக்காதுங்க. ஒரு ஜெபம் உங்களுக்கு தயவை கொண்டு வரும். கை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஒரு தாவீது கர்த்தருக்கு முன்னால நல்ல பாடி துதித்து ஆராதித்து அப்படியே இருந்ததுனால அவனுடைய சந்ததிக்கு தயவு வந்தது. என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உன்னை நான் ராஜாவா வைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஒரு ஆபிரகாம் விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்தானே, அந்த ஆபிரகாம் நிமித்தம் அதை திரும்ப திரும்ப பைபிள்ல இஸ்ரவேல் முழு கோத்திரத்துக்கும் கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஈசா கிட்ட அதை சொல்றாரு, யாக்கோப்கிட்ட சொல்றாரு, யோசேப்பிட்ட சொல்றாரு. பின் நாட்களை இஸ்ரவேல் சந்ததிகள் அநேக தலைவர்கள்ட்டே கர்த்தர் அதை சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் நீங்க உங்க ஜெபமும் உங்களுடைய எல்லா பவுல் சொல்றால, என் ஓட்டம் என் பிரயாசம் இதெல்லாம் என்னதல்ல, வீண் அல்ல என்று சொன்னது போல நம்முடைய விசுவாச வாழ்க்கை வீண் போகாது. அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க 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 பிரயாசங்கள் வீண் போகாது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கண் விழிக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக காலையில் எழும்புகிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக சில நேரம் முதுகு வலித்தாலும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடுறீங்களா? உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்களா? அல்லோட நடந்து ஜெபம் பண்றீங்களா? அது என்ன செய்யாது, வீண் போகாது. தலைமுறைகளை தாங்குகிற தேவ தயவு. நம்ம விசுவாசத்துல வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தால் நம்முடைய தலைமுறைகளை கிருபை தயவு தாங்கும். அதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம். அல்லேலூயா. தலைமுறையாய் தாங்குகிற தேவ தயவு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம். அதான் இந்த யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை தாங்கும் தேவ கிருபை. சில தாய்மாரெல்லாம் ஏங்குவாங்க, என் பிள்ளைக்கு பெரிய நகைகள் எல்லாம் நான் சேர்த்து வைக்கலையே, பெரிய பணங்கள் எல்லாம் நான் சேர்த்து வைக்கலையே, சொத்துக்கள் எல்லாம் என்னால வாங்க முடியலையே. பிள்ளைங்களும் ஒரு நாளும் கேட்டு விடாதுங்க. ஜெபம் பண்ற அளவுல ஆண்டவரை சேவிக்கிற தகப்பனாரை பார்த்து தாயாரை பார்த்து எனக்கு என்னத்தை வச்சிட்டு போனீங்கன்னு கேட்டுறாதுங்க. அல்லேலூயா. அவங்க முழங்கால் அல்லவிட்ட அவங்க ஜெபம், அவங்க உபவாசம், எத்தனை நாள் பிள்ளைகளுக்காக உபவாசித்திருப்பாங்க, எத்தனை உபவாச கூட்டத்தில் உபவாசத்தோட வந்திருப்பாங்க, எத்தனை நாள் ஜெபம் பண்ணி இருப்பாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் அழுதுருப்பாங்க. அந்த கண்ணீர் உன்னை நிலைநிற்க பண்ணும். அந்த தேவ தயவு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த தேவ ஒரு ஆகாருக்கு அழுகுறலை பார்த்துட்டே ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டு போயிட்டார். அவனை சில பிராமிஸை கொடுத்துட்டா. சரி, அவனு உன் வயத்துல நீ இப்போ கன்சீவா இருக்கா, அவளுக்கு பாருங்க அவனும் ஆசீர்வாதமா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு ஆகாருடைய ஒரு அழுகை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தாங்குகிற அந்த தேவ தயவு. சொல்லுங்களேன், தாங்குகிற. பவுல் நிமித்தம் கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றினார். அடுத்த வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் என்ன எப்படி இருங்கள். 25வது வசனத்தை சொல்லுகிறார், தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள். ஆமென். இந்த காலைவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருங்கள். ஆமென். அடுத்த அதிகாரத்துக்கு வந்துடும். இந்த இதுல ஒரு விஷயம், நிறைய பேர் பாருங்க, அங்கே ஒரு மனுஷன் கேட்கிறான், 100க்கு அதிபதி இடத்துல ஒரு போர் சேவன் கேட்கிறான், யாரும் தப்பி போகாதபடிக்கு எல்லாரையும் நான் வெட்டி போட்டுடணுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ சொல்ல, இல்லை வெட்டாத, நீந்தி செல்கிறவர்கள் என்ன செய்யட்டும், நீந்தி செல்லட்டும். சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நம்ம மேலே சிலவங்க கம்ப்ளைண்டாக சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அவர் அனுமதிக்கிறாரு, அவர் அப்படி செய்யிட்டாரு இப்படி செய்யிட்டாரு எல்லாம். இது ஒரு சீக்ரெட். இந்த பகுதி ஆண்டவர் ஒருக்க எனக்கு ஒரு தரிசனமாக கொடுத்தார். அவன் பட்டயத்தை எடுத்து வெட்டி போடுவோமா அப்படிங்கிறான். சிலவங்க எல்லாம் பாருங்க, சிலவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க, சிலவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க,
சிலவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இயேசு சொல்ற, என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவேளை இவன் இந்த தம்பிக்கா ஜெபம் பண்றதுக்கு ரெடி, இந்த தம்பிக்கா இவங்களை ஆசீர்வதிக்க ரெடி, ஏன் ஒரு நாள் இவன் பிழைத்து கொள்ள மாட்டானா? ஏன் யாரையும் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடை பண்ண மாட்டோங்கிறோம்? உங்களை ஞான ஸ்நானமா வாங்க, ஞான ஸ்நானம் தர்றோம். ஏன்னா யாருக்கு தெரியும், இவன் நீந்தி ஒருவேளை கரை சேரட்டும். அந்த 100க்கு அதிபதியுடைய இருதயத்தை ஆண்டவர் எனக்கு ஒருக்கா காட்டி தந்தார். அவன் சொல்றான், எல்லாரையும் என்ன செய்வான்? ஏன்னா ஒரு அக்யூஸ்ட் தப்புனா அதுக்கு பதிலாக ரோமருடைய வழக்கத்தின்படி ஒரு ரோம போர் செய்வன் என்ன செய்யப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும். அப்போ 100கணக்கான இருக்கிற கைதிகள் தப்பினால் அங்க இருக்கிற 100கணக்கான போர் செய்வர்களும் என்ன செய்யப்பட வேண்டும், வெட்டப்பட. அவன் சொன்னான், நான் அது நம்ம செத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஆசை என்ன, பவுல் என்ன செய்து விடக்கூடாது, வெட்டுப்பட்டு விடக்கூடாது, பவுலை காப்பாற்றுகிறதுக்கு மனதாக அவன் சொல்றான், இல்லை இல்லை, யாரை என்ன செய்யாத, வெட்டாத, தப்பி ஆமீன் போகிறவர்கள் என்ன செய்யலாம். ஆமீன். பாருங்க, 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலிலே விழுந்து, அல்லேலூயா, இந்த ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தந்தார். ஆனால் அது அன்னையிலேருந்து தான் யாரையும் ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது. வாப்பா உனக்கு ஜெபம் பண்ணணுமா, ஆமீன். பாருங்கள், ஆண்டவரே தயவுள்ளராக இருக்கும் பொழுது நம்ம கடின இருதயமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம இங்கே இருக்கிற தம்பிங்க, இங்கே இருக்கிற தங்கச்சிங்க, யாருக்கு தெரியும், ஒரு நாள் இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஆண்டவருக்காக நிற்கிற ஆமீன் தைரியமான யூதாக்களாக, எழுந்து துதிக்கிற யூதாக்களாக மாறுவார்கள்ங்கிற விசுவாசத்தில் தான் என்ன செய்கிறோம், அவங்களையும் வளர்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா கைகளை அசைத்து அல்லேலூயா. ஆனம்னாலே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமீன். பாருங்கள், அடுத்த அதிகாரத்துல முதல் வசனத்துல, அவர்கள் தப்பி கரை சேர்ந்த பிறகு, அந்த தீவனுடைய பெயர் வந்து மெலித்தா என்று அறிந்தோம். அல்லேலூயா. அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். சொல்லுங்க, அவர்கள் தப்பி. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், தப்பி பிழைப்பேனா, நான் பிழைப்பேனா, என் குடும்பம் பிழைக்குமா என்கிற நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கிறீங்களா? நீங்க தப்பி பிழைப்பீங்க. உங்களை கரை சேர்க்கிறது கர்த்தர். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் வேதாகமத்தை கீழே வைத்துக்கொண்டு ஒரு விஷயம் எழும்பி நின்று ஆண்டவரை அப்படி பாடி துதித்து கடந்து சொல்லுமா. ஹல்லேலூயா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படாதே. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சா, கை இப்படி தூக்கி தட்டுங்கம்மா. காற்றினையும் கடலி, கையை நல்லா இப்படி தூக்கி தட்டுங்க பாப்போம் பிள்ளைங்க எல்லாம். கடலினையும் நியந்திரிப்பான் களி உள்ளோன் படகில் உண்டு, நியந்திரிப்பான். ஏமே அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படண்டா. விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும் போ தண்டு, கையை தூக்கி தட்டுங்க. வெரி குட். வாயை திறந்து, விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும் போ தண்டு வலிச்சு நீ வளைஞ்சிடும் போ. பயப்படண்டா, கர்த்தர் கூடையுண்டு. பயப்படண்டா, கர்த்தர் கூடையுண்டு. அடுப்பிக்கும் சோர்க்கிய தூரமுகத்து, அடுப்பிக்கும் சோர்க்கிய தூரமுகத்து. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ. ஏமை அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படண்டா. எந்தே தேசம் இவிடையெல்லாம், இவிடன பரதேசவாசியானலோ. எந்தே தேசம் இவிடையெல்லாம், இவிடன பரதேசவாசியானலோ. அக்கறையா என்ற சுவாசத நாடு, அக்கறையா என். கையை தூக்கி தட்டுங்கம்மா. வாயை திறந்து சொல்லுங்களேன். அவிடே நீ கோருமுன்ன பவனமுண்டு.
அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஊழங்கள் கண்டு நீ பயப்படடா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஊழங்கள் கண்டு நீ பயப்படடா. பயப்படடா, கர்த்தர் கூடையுண்டு. பயப்படடா, கர்த்தர் கூடையுண்டு. அடுப்பிக்கும் சோக்கிய துறைமுகத்தே, அடுப்பிக்கும் சோக்கிய துறைமுகத்தே. மீண்டும் சொல்லுங்க, பயப்படடா, கர்த்தர் கூடையுண்டு. பயப்படடா, கர்த்தர் கூடையுண்டு. அடுப்பிக்கும் சோக்கிய துறைமுகத்தே, அடுப்பிக்கும் சோக்கிய துறைமுகத்தே. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓடங்கள் கண்டு நீ பயப்படடா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, நல்ல கரங்களை தட்டி நான் உன்னை திக்கற்றவளாக விடே, நான் உன்னை திக்கற்றவனாக விடே. ஏமேன் ஏமேன் ஏமேன். ஒரு தகப்பனை போல தூக்கி சுமப்பே. இந்த உலக பிரகாரமான தகப்பன் உன்னை கைவிட்டுருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றவனாக விடே, நான் உன்னை திக்கற்றவனாக விடே. கையை தட்டி பரிசுத்த ஆவியில நிரம்பி, அவள் வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றவனாக விடே. நீ அடைய வேண்டிய துறைமுகத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். சபையே, நீ அடைய வேண்டிய துறைமுகத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஓ ஷதல பௌதலக. ஆமென் 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 ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுதினம் மன்னாவை பொழிந்தது போல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உன்னை தேற்றுவார் சகோதரனே. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உன்னை தேற்றுவார் சகோதரியே. ஆமென் ஆமென் ஆமென். க்ளோரி. அவருடைய வார்த்தை உன்னை பலனடைய பண்ணும். அவருடைய வார்த்தை உன்னை திடப்படுத்தும். அவருடைய வார்த்தை உன்னை தைரியப்படுத்தும். க்ளோரி க்ளோரி. அவருடைய வார்த்தை உனக்கு அற்புதங்களை கொண்டு வரும். உன் பிள்ளைகளுக்கு மேல உனக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். க்ளோரி க்ளோரி க்ளோரி. உன் கூப்பிடுதல் வீண் போகாது, உன் ஜெபம் வீண் போகாது, உன் உபவாசம் வீண் போகாது. நீ கர்த்தரை பாடி துதிக்கிறாய், அது வீண் போகாது. ஓ ஹalleluya ஹalleluya. உன்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்களேன், வாயை திறந்து என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார். நான் ஒருவரை சேவிக்கிறேன், அவர் என்ன கைவிட மாட்டாரே. ஷதல பௌதலக. ஜீசஸ். ஆமென் ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ரெண்டு கைகளை ஒரே ஒருக்க உயர்த்துங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, ஒரு தகப்பனற்ற பிள்ளைய போல நான் உன்னை விட மாட்டேன். நான் உனக்கு நல்ல தகப்பனா இருப்பேன், உன்னை தூக்கி சுமப்பேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை தூக்கி சுமந்து கொண்டு வருவது போல வாழ்க்கை பயணத்தில் இதுவரை உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன். ஆவியானவர் ஆராதனை வேளையிலிருந்து இந்த வேளை வரை அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிற, உன்னை தூக்கி சுமப்பேன். க்ளோரி. வேற யாரோ பவுலை ஏவி விட்டாங்க, ஆனா இப்ப பவுல் அதுல இருந்து தப்பித்து சொல்றாரு, என்னை ஒருவர் இப்ப ஆட்கொண்டிருக்கிறார், எனக்காக ஜீவன் வந்தவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார், நானும் அவரை சேவிக்கிறேன். க்ளோரி க்ளோரி. யாருக்குள்ளெல்லாம் இந்த ஒரு அனுபவம் இருக்கிறதோ, வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க கையை உயர்த்தி ஒருக்க அர்ப்பணித்திருக்கிறேன். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது, என்ன இன்ஸ்டா எல்லாம் கண்ட்ரோல் பண்றது, என்ன போன் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது, என்ன ஒருவர் கண்ட்ரோல் பண்றார். ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளும். வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்லிருங்க, உங்க வசனம் என்னை ஆட்கொள்ளட்டும், நீங்க என்ன ஆட்கொள்ளுங்க.
எஸ் லோட், நான் உங்களை சேவிப்பேன் ஆண்டவரே. எஸ் லோட், எஸ் லோட். அன்பின் பிதாவே, இந்த காலையில் இந்த ஜெப வீட்டிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கண் காண்கிறதே அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு ஆண்டவரை இணைந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. எஸ் லோட், ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த வார்த்தையை கையை பிடித்து சொல்லுகிறீங்களேப்பா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என் அண்டைக்கு உங்களை கூட்டி சேர்க்கும்படியாக சீக்கிரம் நான் வருவேன் என்று சொன்னீங்களே. என் நேசர், எங்களை கூட்டி சேர்க்க வரப்போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களும் நாங்கள் அடைய வேண்டிய துறைமுகத்தில் எங்களை கொண்டு சேர்ப்பீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொள்பவரே மகு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க சமூகம் உடைய பிள்ளைகளோடு செல்லட்டும். இங்க அனுபவிக்கிற இந்த தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இல்லங்களுக்கு கடந்து செல்வதாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.